students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities exercise 7.2 question number 3. Question pathina Arun bought a pair of skates at a sale where the discount given was 20%. Discount percentage kuduthirukanga 20% appadina, right? So 20%. Adutha, if the amount he pays is rupees 1600, find the market price. அதாவது அவங்க சேல் பிரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 1600. ஏன்னா அந்த அமௌண்ட் தான் பே பண்றாங்க. ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, கரெக்டா? ஸோ இப்போ எனி ஐட்டம் அதில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், அந்த ப்ரைஸ் தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதுல இருந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பே பண்ண போறது ஒரு அமௌண்ட். ஓகே, அதாவது கொடுத்துருக்க விலையை விட நம்ம வந்து கம்மியாக தான் பே பண்ண போகிறோம், டிஸ்கவுண்ட்டை கழிச்சுட்டு. ஓகே, நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டு தான் வந்து சேல் ப்ரைஸ். அந்த சேல் ப்ரைஸ் வேல்யூவை 1600 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது? மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கே தெரியும் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா என்னன்னா, டிஸ்கவுண்டோட ஃபார்முலா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் சேல் ப்ரைஸ். இதுலேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் என்னது? இந்த டேர்ம் இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் ப்ளஸ் சேல் ப்ரைஸ். ஓகே, இதுல இருந்து நம்ம ஈஸியாக மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சேல் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அவங்களே ப்ராப்ளம்ல 1600. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் டிஸ்கவுண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் divided by market price into 100%. ஓகே, இதுல இருந்து ஈஸியா டிஸ்கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்கவுண்ட் என்ன? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம், ரைட்? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இன்டூ மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை 100. ஓகே, ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க ப்ராப்ளம்ல 20% அப்படின்னு. ஓகே, மார்க்கெட் பிரைஸ் என்னது? நம்மளுக்கு மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ let market price be x, xன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எம்பியை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், x. அப்போ டிஸ்கவுண்டோட வேல்யூ என்ன? 20x divided by 100. ஓகே, ஸோ இப்போ சேல் ப்ரைஸ் 1600ன்னு தெரியும், டிஸ்கவுண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 20x by 100. x என்னன்னு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அகைன் கம்மிங் டு த ஃபார்முலா. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் என்னது? எனக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டிஸ்கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சோம் இப்போ 20x by 100. ஓகே, பிளஸ் சேல் பிரைஸ் என்ன? 1600. ஓகே, ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடும்போது மைனஸ் ஆயிரும். 20x divided by 100 equal to 1600. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 100. ஸோ அப்போ இது 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 100x minus 20x which is equal to 1600. So, இப்போ 100 minus 20 என்ன? 80. 80x divided by 100 equal to 1600. இதிலிருந்து x find out பண்ணிடலாமா? x equal to 1600. இந்த 80 by 100 right side போகும்போது reciprocal ஆயிரும். 100 by 80 ஆயிரும். Okay. So, 0 0 cancel ஆயிரும். 8 ones are 8. 8 twos are 16. அப்புறம் இங்க double 0 endல இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். 200 into 10 இருக்கு நியூமரேட்டர்ல. 200 into 10 பார்த்தீங்கன்னா 2000. அப்ப x ஓட வேல்யூ என்ன? 2000. x 2000 அப்படின்னா அதுதான் என்னது? மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் வந்து இந்த ப்ராப்ளம்ல rupees 2000. ஓகே, thank you. Thanks for watching.